நின்றவாறே நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமான கர்த்தருடைய பரிசுத்த நாளிலேயும் இந்த ஆராதனையிலே கர்த்தாவே மீண்டுமாக உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த நேரத்திலேயும் கர்த்தாவே உம்முடைய திவ்ய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது அடியனை மறைத்து தேவநீர் வெளிப்படும் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லவும் அதன்படி நாங்கள் வாழவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் இனிதான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபையார் உட்காருவோம். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தினரையும் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களையும் பிரயாசங்களையும் ஊழியங்களையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த வாரத்திலே நமக்கு 80வது சுதந்திர தின விழாவை நாம் இந்த வாரத்திலே நாம் கொண்டாட இருக்கிறோம். ஆகவே முன்கூட்டியே ஹாப்பி அட்வான்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே உங்களை யாவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். ஒருவேளை சனிக்கிழமை தூரமாக இருக்கிறவர்கள் வர இயலாமல் இருக்கிற சூழ்நிலைகள் உண்டு. ஆகவே உங்களுக்கு முன்கூட்டியே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, வாக்கிங் நடைப்பயிற்சி எத்தனை பேர் செய்கிறீர்கள்? அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் கரத்தை தூக்கி காட்டினா நல்லாயிருக்கும். வாக்கிங், ஓகே, வெரி குட். ஜிம்முக்கு போகிறவங்க வெக்கப்படாமல், நீங்கள் உங்கள் காசு கொடுத்து தான் போகிறீங்க, நீங்கள் வெக்கப்படாமல் நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஒருவேளை திருச்சபையில் சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை வாக்கிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த், நடை பயிற்சி நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஆனால் இந்த நாட்களிலே நடைப்பயிற்சி செய்வதை விட ஜிம்முக்கு போகிறவங்க தான் அதிகமாக, அதாவது சரீரத்தை ஃபிட்னஸாக வைப்பதற்கு ஒருவேளை ஜிம்முக்கு போகிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் ஒருவேளை இங்கேயும் நம்முடைய திருச்சபையிலையும் நிறைய மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அதுலேயும் நிறைய ஃபிசியோதெரபிஸ்ட்டு தான் நிறைய இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களை கேட்டால் நிச்சயமாக வாக்கிங் எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர்கள் நிச்சயமாக சொல்லுவார்கள். ஆனால் கேள்வி என்னென்னா, அவங்க வாக்கிங் போகிறாங்களா என்பது தான் அடுத்த கேள்வி. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நடைப்பயிற்சி நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. வாக்கிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த். அதே நேரத்தில் வாக்கிங் இன் ஃபெய்த் இஸ் குட் ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். வாக்கிங் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த். அட் த சேம் டைம் வாக்கிங் வித் ஃபெய்த் இட் இஸ் குட் ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். அப்படியானால் நாம் விசுவாசத்தோடு நடப்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விற்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு அது முக்கியமானதாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலையும் விசுவாசத்தில் நடவுங்கள் என்று சொல்லி உங்களோடு இந்த தலைப்பிலே ஒரு சில காரியங்களை நான் பேச வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். வாக் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் நடவுங்கள். முதலாவதாக நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 33 நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால், மேத்யூ சாப்டர் 14 verses from 22 to 33. இந்த பகுதியிலே இருக்கிற சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை படவிலே நீங்கள் அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு ஆண்டவர் தனியாக இருந்து ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த சம்பவத்திற்கு முன்பாக அங்கே ஒரு அற்புதம் நடைபெற்றிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000த்திற்கு மேற்பட்ட புருஷர்களுக்கு, அப்படியானால் ஒரு பெரிய ஒரு கூட்டத்திற்கு ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்து அவர்களை போஷித்திருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடைபெறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
இந்த சம்பவத்திலே நமக்கு நன்றாக தெரியும், சீஷர்கள் ஒருவேளை படவிலே முன்பாக கடந்து செல்லுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்துவிட்டு தனிமையாக இருந்துவிட்டு அந்த நடுஜாமத்திலே அந்த படவை நோக்கி எதிர்கொண்டு சொல்லுகிற ஒரு சூழ்நிலை. அந்த சீஷர்கள் சென்ற படகு ஒருவேளை அங்கே பெரும் காற்றினாலே அலையினாலே அங்கே சேதப்படுகிறது, இல்லை என்றால் அங்கே பாதிக்கப்படுகிறது, அல்லல் படுகிறது என்று சொல்லி வசனங்கள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் கடலிலே நடந்து செல்லுகிறார். அப்படி நடந்து வருகிறதை பார்த்த சீஷர்களிலே சீமோன் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நடந்து வருகிறது ஆவேசம் அல்ல, கர்த்தரே ஆனால் என்னையும் நடந்து வரும்படி கட்டளையிடும் என்று சொல்லி சீமோன் பேதுரு சொல்லுகிறார். ஆண்டவரும் கட்டளை கொடுக்கிறார். சீமோன் பேதுரு வசனம் சொல்லுகிறது, 29வது வசனம், அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, பேதுரு ஜலத்தின் மேலே தண்ணீரின் மேலே நடந்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நடந்தவன், அடுத்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, 30வது வசனம், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். கடலிலே நடந்த பேதுரு நடப்பதற்கு 2-3 அடிகள் எடுத்து வைத்தவன், ஆனால் தன்னுடைய கண்கள் அலையையும் காற்றையும் ஆபத்தையும் பார்த்தவுடனே அவன் அமிழ்ந்து போனான், அமிழ போகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் விசுவாசத்திலே நடக்க வேண்டுமானால், நாம் விசுவாசத்திலே ஆண்டவரோடு பிரயாணம் செய்ய வேண்டுமானால் இயேசுவின் மேல் கண்களை வைக்க வேண்டும். அப்படியானால் முதலாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், விசுவாசத்திலே நாம் நடக்க வேண்டுமானால், விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரோடு நடக்க வேண்டுமே ஆனால் இயேசுவின் மேல் நம்முடைய கண்கள் வைக்கப்பட வேண்டும். ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். இயேசுவினிடத்திலே நம்முடைய கண்கள் நோக்கமாக இருக்குமே ஆனால், அவரை நோக்கி நம்முடைய கண்கள் இருக்குமே ஆனால் விசுவாச வாழ்க்கையிலே நாம் தடுமாறாமல் நடந்து செல்லலாம். ஒருவேளை சீமோன் பேதுரு ஆண்டவருடைய கட்டளையின்படியாக, வார்த்தையின்படியாக அங்கே நடக்க முயன்றான், நடந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பட் his eyes went to the roaring seas and wind. அவனுடைய கண்கள் ஆண்டவர் மேலே இருந்த நோக்கத்திலிருந்து அவன் பயந்து போய் அலையையும் காற்றையும் பார்த்ததினாலே அவன் அமிழ்ந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரும் நடக்க வேண்டுமே ஆனால் ஆண்டவர் மேலே நாம் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அடிசுவட்டிலே நாம் கண்களை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We need to fix our eyes on Jesus Christ. Rather, if you fix our eyes in some other things, we will fail in our life. We will lose in our life. ஒருவேளை பேதுருவுடைய இந்த விசுவாச வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளுகிற முதல் காரியம் என்னவென்றால், இயேசுவின் மேல் நம்முடைய கண்களை வைக்க வேண்டும். இயேசுவின் மேல் நம்முடைய நோக்கம் இருக்க வேண்டும். இயேசுவின் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒருவேளை சேல் ஆஃப் ஒர்க்கில் வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஒரு கேம் வைத்திருந்தார்கள் இல்லையா, 3 அந்த டின்களை வைத்து இல்லையா, அதுக்கு பேர் என்னப்பா, ஷூட்டிங்காக வைத்திருந்தார்கள். அதில் நிறைய பேர் பயிற்சி பெற்றார்கள். ஒருவேளை நிறைய பேர் அதிலே பங்கு பெற்றார்கள். ஆனால் யாரெல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த டின் மேலே அவர்களுடைய கண்கள் இருந்ததோ அவர்கள் மாத்திரம்தான் என்ன செய்ய முடிந்தது, அந்த டின்களை வீழ்த்த முடிந்தது. ஒருவேளை நம்முடைய கண்கள் குறி தவறுமே ஆனால், நம்முடைய கண்கள் வேறு எங்கேயும் செல்லுமே ஆனால் அங்கே என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. நானும் ட்ரை பண்ணேன், 2 தான் அடிக்க முடிஞ்சிச்சு, 1 கோட்டை விட்டுட்டோம். எனக்கு அருமையானவர்களே, நாமும் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே பேதுருவை போல விசுவாச வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி we had a good start. நல்ல ஒரு ஆரம்பம் இருந்தது.
நன்றாக ஆண்டவரோடு நடந்தோம். பட் இந்த மீன் டைம் சில நேரங்களிலே, இடைப்பட்ட காலங்களிலே நம்முடைய கண்கள் ஆண்டவரிடத்திலிருந்து விலக்கப்படும் போது, நம்முடைய கண்கள் உலகத்தை நோக்கி சென்றபோது, நம்முடைய கண்கள் தேவையில்லாத காரியங்களிலே தென்பட்ட போது, ஆண்டவரோடு உள்ள வாழ்க்கை, ஆண்டவரோடு நடந்த விசுவாச வாழ்க்கை உடைந்து போனதாக காணப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, we need to fix our eyes on Jesus Christ. இந்த உலகத்தில் ஒருவேளை கடல் அலையை போல, பெருவெள்ளத்தை போல, ஒருவேளை பெருங்காற்றை போல, ஒருவேளை சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் do not fear, do not fix your eyes on that, rather you fix your eyes on Jesus Christ. ஆண்டவரிடத்திலே நாம் நம்முடைய கண்களை வைப்போமே ஆனால் இந்த விசுவாச வாழ்க்கையிலே நடந்து சொல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 26வது வசனத்திலே, ஜெனிசிஸ் சாப்டர் 19 verse 26 நம்ம பார்க்கிறோம். அங்கே லோத்துவினுடைய மனைவி சோதோம் கொமோராவிலிருந்து ஆண்டவருடைய மனிதன் வெளியிலே அழைத்து வரும்போது, நீ பின்னிட்டு பார்க்காதே, நீ முன்னாலே பார்த்து வா என்று சொல்லி அறிவுரை கொடுக்கப்பட்டது. ஆனால் லோத்துவினுடைய மனைவியோ பின்னிட்டு பார்த்தால் உப்பு தூணாய் மாறி போனாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, rather than fixing her eyes on the front, rather than fixing her eyes on the word of God, she fixed her eyes on the back. ஒருவேளை பின்னிட்டு திரும்பி பார்த்ததினாலே ஒருவேளை தன்னுடைய வாழ்வை அங்கே இழந்து போனால், விசுவாச வாழ்க்கையை முடித்து கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, நாமும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் எது நடந்தாலும், எது வந்தாலும், எது நாம் செய்தாலும் பார்த்தாலும் ஆண்டவர் மேலே நம்முடைய கண்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். யங் men and young women, these are the challenging days that you face in the social media. ஒருவேளை இந்த நாட்களிலே சிறுவர்களும் வாலிபர்களும் எல்லாரும் ஒருவேளை சவால்களை சந்திக்கிற, ஒருவேளை சமூக வலைதளங்களிலே ஒருவேளை நாம் சவால்களை சந்திக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Are we fixing our eyes on the social media, or are we fixing our eyes on the Jesus Christ? நாம் எதிலே நோக்கமாக இருக்கிறோம்? Because we fixed our eyes on some other things, we have lost our education, we have lost our merits, we have lost our credits, we have lost our character. எனக்கு அருமையானவர்களை, என்றைக்கு நாம் ஆண்டவரிடத்திலே வைக்கிற கண்களை நாம் விலக்குவோமோ, we will lose our character. நாம் நம்முடைய குணாதிசயங்களையும் நாம் இழக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே this is a call for all of you. ஒருவேளை இந்த காலையிலே ஆண்டவர் நம்ம எல்லாரையும் உணர்த்துகிற ஒரு காரியம், ஒருவேளை நாம் உலகத்தை சார்ந்த காரியங்களையும் அழிந்து போகிற காரியங்களிலேயும் நம்முடைய கண்களை வைப்போமே ஆனால் we will lose our character. நாம் நம்முடைய குணாதிசயங்களை முதலாவது இழக்கிறவர்களாக இருப்போம். நாம் ஒருவேளை இந்த வேதாகமத்தை வாசிப்பதற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை விட்டு நாம் தவறி இருப்போமே ஆனால், when our eyes are focused on other things rather than this Bible, we lose our character. ஒருவேளை திருச்சபையின் காரியங்களிலே, நாம் செய்ய வேண்டிய காரியங்களிலே, if we are not focused, we will lose our character. எனக்கு அருமையானவர்களே, முதலாவது ஆண்டவருடைய பார்வையிலிருந்து நாம் விலக்கப்படுவோமே ஆனால், எதை நாம் இழப்போமே ஆனால் நம்முடைய குணாதிசயத்தை நாம் இழந்து விடுவோம். நாமே ஆராய்ந்து பார்ப்போம். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நாம் ஆண்டவர் மேலே நோக்கமாய் இல்லை என்றால், ஆண்டவருடைய மேலே நம்முடைய கண்கள் இல்லை என்றால், ஒருவேளை நாம் இந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் துண்டிக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். இரண்டாவது, இந்த விசுவாச வாழ்க்கையிலே, விசுவாசத்திலே நாம் நடக்க வேண்டுமே ஆனால் we need to declare our faith. அப்படியானால் விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவர் மேலே நாம் கண்ணோக்கமாக இருப்பது மட்டுமல்ல, இரண்டாவது விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். டிக்ளேர் யுவர் ஃபெய்த். ஒருவேளை இன்று நம்ம வாசித்த ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம், ரோமன்ஸ்
சாப்டர் 10 verse 9 and 10 ஒருவேளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை பவுல் ரோமருக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், விசுவாசத்தை 2 விதமாக அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒன்று இன்டர்னல் டிக்ளரேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் டிக்ளரேஷன். ஒன்று உள்ளார்ந்த அறிக்கையிடுதல், இன்னொன்று வெளிப்புறமாக அறிக்கையிடுதல். உள்ளார்ந்த அறிக்கையிடுதல் என்றால் என்ன? இருதயத்திலிருந்து ஆண்டவரை மிகவும் பணிவுடன், இல்லையா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஆண்டவர் என்னை மன்னித்தார், இந்த ஆண்டவர் என்னை ரட்சித்தார், இந்த ஆண்டவர் என்னை கழுவினார், இந்த ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார், அவரே என்னுடைய இரட்சகர் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை செய்வது இட் இஸ் இன்டர்னல் டிக்ளரேஷன். ஒருவேளை உள்புறமாக ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கை செய்கிறோம் நம்முடைய விசுவாசத்தை. இரண்டாவது, இங்கே பவுல் சொல்லுகிறார், வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்படியானால் வெளிப்புறமாக, வெளியிலிருந்து மற்றவர்கள் பார்க்கும்படியாக, ஒருவேளை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக உள்ள நடக்கிறது நமக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். வெளியில் நடக்கிறது ஆண்டவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்மளை பார்க்குறவர்களுக்கும் தெரியும். பவுல் சொல்லுகிறார், there is no deviation in confession. டிக்ளரேஷனில் ஒருவேளை எந்த ஒரு பாகுபாடுகளும் இல்லை. உள்ளேயும் ஆண்டவரை முழுமனதோடு அறிக்கை செய்ய வேண்டும், வெளிப்புறமாகவும் நாம் ஆண்டவரை முழுமனதோடு அறிக்கை செய்ய வேண்டும். அதனால தான் நாம் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த மக்களோ தங்களுடைய வாயினாலே, தங்களுடைய உதடுகளினாலே என்னை துதிக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய இருதயமோ தூரமாய் இருக்கிறது. அப்படியானால் the Israelites had a history. ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் அவருடைய வாழ்விலே அவர்கள் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், வெளிப்புறமாக ஆண்டவரை அறிக்கை செய்தார்கள், வெளிப்புறமாக நியாயப்பிரமாணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், வெளிப்புறமாக ஆண்டவருடைய பலிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், வெளிப்புறமாக சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், வெளிப்புறமாக ஆண்டவருடைய ஆராதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், வெளிப்புறமாக ஆண்டவருடைய ஆலயத்திற்கு, கிருபாசன பெட்டிக்கு, ஆசரிப்பு கூடாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் இருதயமோ அவர்கள் தூரமாக இருந்தது, மாறுபட்டு இருந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இப்பொழுது பவுல் ரோமருக்கு சொல்லும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் உட்புறமும் வெளிப்புறமும் ஆண்டவரை அறிக்கை செய்ய வேண்டும். அதுதான் ரட்சிப்பின் வாழ்வு, விசுவாச வாழ்க்கையிலே முக்கியமானது. எனக்கு அருமையானவர்களே, let us recollect ourselves. ஒருவேளை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஒருவேளை வெளிப்புறமாக இந்த ஆண்டவரை அறிக்கை செய்கிறோமோ, இந்த ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லுகிறோமோ, இல்லை உட்புறமாக இந்த ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், இந்த ஆண்டவர் என்னை விடுதலை தந்தார், இந்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நான் வாசித்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே 31வது வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறது, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை பேதுரு தன்னுடைய வாழ்விலே, பேதுரு மட்டுமல்ல சீஷர்கள் தங்களுடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் பார்த்தவர்கள், கேட்டவர்கள், ருசித்தவர்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே, யூ லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசியே, வாட் ஹேப்பன் டு யுவர் ஃபெய்த், வாட் ஹேப்பன் டு யுவர் ஃபெய்த், ஆர் யூ ஹேவிங் எ ஃபெய்த் தட் இஸ் எக்ஸ்டர்னல்? ஒருவேளை வெளிப்புறமான ஒரு விசுவாசம் உன்னிடத்தில் இருக்கிறதா? உன்னிடத்திலே ஒரு உட்புறமான ஒரு விசுவாசம் இருந்திருப்பேயானால் நீ என்ன செய்திருப்பாய்? என்னோடு கூட நீ நடந்திருப்பாய். இந்த சம்பவம் நடந்த பிறகுதான்
முடித்த பிறகு தான் 33 அறிக்கை இடுறாங்க பாருங்கள். அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். See, all this happened. இதுக்கு பிறகுதான் சீஷர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள், you are the son of God, நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அங்கே அறிக்கை செய்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் நடக்க வேண்டுமே ஆனால் அவரை உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் நாம் அவரை அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்கள், கன்ஃபெஷன், இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கன்ஃபெஷன் இஸ் a part of sacrament in the Roman Catholic. ஒருவேளை ரோம கத்தோலியர்களுக்கு அவர்களுக்கு 7 sacraments. நமக்கு எத்தனை சாக்ரமெண்ட்டுகள் உண்டு? என் கையிலே இருக்குது 2 சாக்ரமெண்ட்டுகள். ஒன் இஸ் பேப்டிசம், another ஒன் இஸ் யூகாரிஸ்ட், இல்லையா? அப்படி என்றால் ஞானஸ்நானமும் கர்த்தருடைய பந்தியும் நமக்கு 2 சாக்ரமெண்ட்டுகள். ஆனால் ரோமன் கத்தோலியர்களுக்கு அவர்களுக்கு 7 சாக்ரமெண்ட்டுகள் இருக்கிறது. அதில் ஒன்று கன்ஃபெஷன், அறிக்கை செய்வது மிகவும் முக்கியம். நம்முடைய காவல் நிலையங்களிலே, அதே போல் நீதிமன்றங்களிலே இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், எஃப்ஐஆர், இல்லையா, முதல் தகவல் அறிக்கை, அது மிகவும் முக்கியமானது. அந்த எஃப்ஐஆர் இல்லை என்றால், அந்த முதல் தகவல் அறிக்கை இல்லை என்றால் ஒருவேளை நீதிமன்றத்தில் சரியான வாதத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அறிக்கை, த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அறிக்கை மிகவும் முக்கியமானது. ஒருவேளை உலக பிரகாரமாக இந்த நாட்களில் கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள், கிறிஸ்துவை விரும்பாதவர்கள், கிறிஸ்தவ ஊழியக்காரர்களை உபத்திரவம் செய்கிறவர்கள் முதலாவது கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்களையும் பிடித்து என்ன சொல்லுவார்கள்? நீ அறிக்கை செய், எங்களுடைய கடவுளுடைய பெயரை சொல்லு, நீ அந்த கடவுளை விட்டுட்டேன்னு சொல்லு, அந்த கடவுளை எனக்கு தெரியாது என்று சொல்லி அறிக்கை செய் என்று சொல்லுவார்கள். அந்த கோஷத்தை, அந்த வார்த்தையை சொன்னாதான் என்ன செய்வாங்க? விடுவாங்க. அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, ஈவன் த வேர்ல்ட்லி பீப்புள், புற மதத்தினர்கள், புற நம்பிக்கை நிறைந்தவர்கள், ஒருவேளை அவர்கள் அறிக்கைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்களே ஆனால், நானும் நீங்களும் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொள்ளப்பட்ட பிள்ளைகள், ஆர் வி டிக்ளேரிங் தட் திஸ் இஸ் மை ரெடீமர்? நாம் ஒருவேளை இந்த ஆண்டவர் இவர்தான் என்னுடைய மீட்பர் என்று சொல்லி உபத்திரவத்தின் மத்தியிலையும், பாடுகளின் மத்தியிலையும், பிரச்சனைகள் மத்தியிலையும் நாம் சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறோம். அப்படி நாம் சொல்லவில்லை என்றால் நாம் விசுவாச வாழ்க்கையிலே நாம் என்ன செய்யவில்லை? நடக்கவில்லை என்பது தான் அர்த்தம். whatever may be the situations, whatever may be the problems, என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன உபத்திரவங்கள் வந்தாலும், இந்த ஆண்டவரை நான் மறுதலிக்க மாட்டேன், அதற்கு பதிலாக அவரை அறிக்கை செய்வேன் என்று சொல்லுவது தான் இந்த விசுவாச வாழ்க்கையிலே அது நம்மை நடத்துகிறதாக காணப்படுகிறது. ஒருவேளை இந்த நாளிலேயும் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் நடக்கையிலே ஆண்டவரை நாம் உள்ளும் புறம்பும் அறிக்கை செய்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? இல்லை, பவுல் சொல்லுகிறது போல நியாயப்பிரமாணத்தை வெளிப்புறமாக பயன்படுத்துகிறவர்களும் வெளிப்புறமாக கடைபிடிக்கிறவர்களையும் பவுல் ஒருவேளை கண்டிக்கிறது போல நம்மையும் இந்த நாளிலே ஒருவேளை ஆண்டவர் கண்டிக்கிறாரா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, வாக் இன் ஃபெய்த் என்று சொல்லும்போது, விசுவாசத்திலே நடவுங்கள் என்று சொல்லும்போது, டூ காட்ஸ் மிஷன். மிஷன் இஸ் ஆல்சோ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் ஃபெய்த். ஊழியங்களும் ஆண்டவருடைய காரியங்களும் அது விசுவாசத்தை ஒட்டுனதாக காணப்படுகிறது. இந்த உலகத்தில் எல்லாரும் நன்மை செய்யலாம், எல்லாரும் உதவி செய்யலாம், எல்லாரும் தானம் செய்யலாம், ஒருவேளை பல வழிகளிலே செய்யலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒருவேளை நாம் உதவி செய்வதற்காக மட்டுமல்ல, ஆண்டவரை இல்லையா, ஆண்டவரை பறைசாற்றுவதற்காக, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக, ஆண்டவருடைய நம்பிக்கையை விதைப்பதற்காக அவருடைய விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை விசுவாசம் நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒன்று, அவரை அறிக்கை செய்வதற்கு, இன்னொன்று அவரை பார்த்து நாம் நடப்பதற்கு, மூன்று,
நம்முடைய விசுவாசம் should be shared. நம்முடைய விசுவாசம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் அது மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டும். தட் இஸ் காட்ஸ் மிஷன். ஒருவேளை விசுவாசம் தேவனுடைய பணியை செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது, டூ காட்ஸ் மிஷன், தேவனுடைய பணியை செய்யுங்கள். நம்ம வாசித்த ரோமர் 10வது அதிகாரத்திலே 14-15 பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். 14 and 15th verse of Romans 10. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? ரொம்ப அழகாக பவுல் சொல்லுகிறார். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, பவுல் சொல்லுகிறார், ஒருவேளை நாம் அறிவிக்காமல், கேள்வி கேட்காமல் எப்படி விசுவாச வாழ்க்கையிலே நாம் வாழ முடியும்? ஒருவேளை நாம் பிரசங்கிக்காவிட்டால் எப்படி விசுவாச வாழ்க்கையிலே நாம் வாழ முடியும் என்று சொல்லி அங்கே பவுல் கேள்வி வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நாம் விசுவாசிகள் என்று சொல்லும்போது we need to do mission. நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக நேரங்களிலே கடைசி கமிஷன் இல்லையா, லாஸ்ட் கமிஷன் we forgot. மத்தேயு 28வது அதிகாரத்திலே 19-20 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்க, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்யுங்கள்? பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று சொல்லி அங்கே லாஸ்ட் கமிஷன் வாஸ் தேர். நிறைய நேரங்களில் இந்த மத்தேயு 28 நம்ம எங்கே உபயோகிப்போம்? ஒருவேளை உயிர்த்தெழுதல் பண்டிகையிலே நாம் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம். we forgot that we have to do mission. நாம் ஒன்றை மறந்து போய்விட்டோம். விசுவாச வாழ்க்கையிலே வாழுகிற நாம் எதற்காக விசுவாச வாழ்க்கை வாழுகிறோம்? மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். டூ காட்ஸ் மிஷன். பிரசங்கிக்காவிட்டால் எப்படி மற்றவர்கள் விசுவாசிக்க முடியும்? கேள்விப்படாவிட்டால் எப்படி மற்றவர்கள் விசுவாசிப்பார்கள்? அவர்கள் அறியாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி பவுல் அங்கே ரோமருக்கு எழுதுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் மத்தேயு 16-18, மேத்யூ 16-18 யாராவது ஒருத்தங்க வாசிப்போம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. இது எப்பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்ப்பீங்கன்னா இல்லையா, நம்ம 15வது அதிகாரத்திலேருந்து வருகிறோம். 14-15 வந்துக்கிட்டே இருக்கோம். 16 வரும்போது ஆண்டவர் சீஷர்களை பார்த்து தன்னை பின்தொடர்கிறவர்களை பார்த்து கேட்குறாரு, எல்லாரும் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? அப்படி என்றால் நம்ம தியானித்தது போல எல்லாரும் என்னை குறித்து என்ன அறிக்கை செய்கிறார்கள்? எல்லாரும் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? அப்படியானால் எல்லாரும் என்னை குறித்து என்ன அறிக்கை செய்கிறார்கள் என்று சொல்லும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் அவரை என்ன சொல்லுகிறார்களாம்? யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள் 14வது வசனத்தில். வேறு சிலர் அவரை எலியா என்று சொல்லுகிறார்கள். வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சீமோன் பேதுருவை பார்த்து கேட்குறாரு இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். 16வது வசனத்தில் சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். எனக்கு அருமையானவர்களை, பேதுரு இப்பொழுது அறிக்கை செய்கிறான் இல்லையா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை சொல்லுகிறான். அப்படி அறிக்கை செய்த பிறகுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இது உனக்கு வெளிப்பட்டது சும்மா வெளிப்படலை, இரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு பிதா உனக்கு வெளிப்படுத்துகிறார். இப்போ சொல்கிறார், மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, God has entrusted, God has appointed, God has bestowed, God has manifested. ஒருவேளை பேதுரு அப்படி அறிக்கை செய்த உடனே
ஆண்டவர் பேதுருவை இல்லையா அங்கே ஆசீர்வதிக்கிறார், அங்கீகரிக்கிறார் இல்லையா. உன் மேலே திருச்சபை கட்டப்படும் என்று சொல்லி அங்கே கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய விசுவாச வாழ்க்கையிலே நடக்கிற நாம் அவர் மேலே நாம் கண்களை வைப்பது மட்டுமல்ல, அவரை அறிக்கை செய்வது மட்டுமல்ல, ஆண்டவரை பிரகடனம் செய்வதற்கு, அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். many a time we criticize the God's servants. அநேக நேரங்களிலே நாம் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் நாம் ஒருவேளை தவறாக ஒருவேளை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். பட் we are not doing any mission. We are not doing any ministry. நாம் எந்த ஒரு ஊழியத்தையும் சில நேரங்களிலே செய்வதில்லை. ஆனால் சில ஊழியர்களை நாம் என்ன செய்கிறோம்? குற்றம் சாட்டுகிறோம். ஒருவேளை நான் இங்கே இருக்கிறவர்கள் யாரையும் நான் குறையாக சொல்லவில்லை. தட் இஸ் த ரியாலிட்டி இன் திஸ் வேர்ல்ட் டுடே. ஒருவேளை ஊழியங்களையும் குற்றப்படுத்துவதற்கும் கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கும் அநேகர் இருக்கிறார்கள். பட் they are not doing any mission. They are not doing, ஆண்டவருடைய ஊழியத்தை அவர்கள் செய்யவில்லை. ஆண்டவருடைய விசுவாச வாழ்க்கையில் நடக்கிறவர்கள் அவர் மேல் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும், அவரை அறிக்கை செய்ய வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, மினிஸ்ட்ரி கேன் பி டன் இன் வேரியஸ் வேஸ். ஒருவேளை ஊழியங்கள் பல வகைகளிலே நாம் செய்யலாம். ஒரு வயதானவர் வாகனத்தை ஒருவேளை ரோடை கிராஸ் பண்ண முடியாமல் நின்று கொண்டிருக்கலாம். எல்லாரும் பார்த்து கொண்டு நேரமாகிறது என்று சொல்லி கடந்து போகிறார்கள். பட் one person took the responsibility because of the love that he has. ஆண்டவர் கொடுத்த அந்த அன்பினாலே, ஆண்டவர் உடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தினால, அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரிதிங் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உதவி செய்வது, that is also a part of ministry. அதுவும் ஊழியத்தின் அடையாளம். சில நேரங்களிலே திருச்சபைகளிலே ஒருவேளை நம்மை போல திருச்சபைகளிலே we have a caretaker. ஒருவேளை நமக்கு கோயில் குட்டி இருக்கிறார்கள், கோயில் பிள்ளை இருக்கிறார்கள், உதவி செய்வதற்கு நாம் ஒருவேளை ஊதியம் கொடுத்து வைத்திருக்கிறோம். சில திருச்சபைகளிலே அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லை. பட் தேர் இஸ் லாட் ஆஃப் செக்ரிகேஷன். நிறைய பிரிவினைகள். இந்த வேலையை இவங்க தான் செய்ய வேண்டும், இந்த காரியத்தை இவங்க தான் செய்ய வேண்டும். அங்கே ஊழியம் இல்லை, அது அட்டூழியமாக தான் இருக்கும். ஆகவே ஒருவேளை சேரை தூக்கி நம்ம அங்கே வைக்கிறது இல்லையா, ஒருவேளை அங்கே ஒரு டேப் தண்ணி வெறுமையாக ஓடிக்கொண்டிருக்க அதை அடைத்து வைப்பது, these all are God's mission. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஊழியங்களை நாம் எவ்வளவு கண்ணியமாக, எவ்வளவு பொறுப்போடு, each and everything that I am doing for the Lord, நான் இது ஆண்டவருக்காக செய்கிறேன் என்று சொல்லும்போது that is part and parcel of God's mission. கருமையானவர்களே, ஆகவே திருச்சபையிலே எந்த ஊழியங்களும் எந்த பொறுப்புகளும் சாதாரணமானவைகள் அல்ல. ஒருவேளை நாம் நம்முடைய பார்வைக்கு, மனித பார்வைக்கு ஒருவேளை நாம் செய்கிற காரியங்கள், பணிவிடைகள், அது ஒருவேளை அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம். அது ஒருவேளை மற்றவருடைய பார்வையில் அது பெரிதாக இல்லாமல் இருக்கலாம். nobody listens, nobody cares, nobody credits. but if you do it that I am doing for the Lord, நான் ஆண்டவருக்காக செய்கிறேன் என்று செய்வீர்களே ஆனால் that is God's mission. கருமையானவர்களே, God's mission will be practiced from small things to the bigger things. எப்பொழுதுமே ஆண்டவருடைய ஊழியம் மேலிருந்து அல்ல, கீழிலிருந்து சொல்லுகிறது. God humbled himself. மேலிருந்து இறங்கி வந்து இங்கே ஊழியத்தை எல்லாத்தையும் முடிச்சிட்டு he went there. அதுபோல தான் எனக்கு அருமையானவர்களே, God's mission always requires humbleness. ஒருவேளை நாம் எதையும் இல்லையா பொருட்படுத்தாதபடி ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, ஆண்டவர் என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்போது we need to do God's mission. ஒருவேளை ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாக தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையிலே நம்மை நடப்பதற்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் தாமே நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்வாராக. ஆமென்.